Hi friends, welcome to Taste Buds Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை. எப்படி உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். From the scratch நம்ம வீட்லயே மாவு அரைச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இல்லனா கூட நம்ம கடையில ரெடிமேடா மாவு வாங்கி கூட செய்யலாம். But now we'll start from the scratch. உப்பு சீடை or வெள்ளை சீடை வெடிக்காம செய்யணும்னா அதுக்கு some precautionary methods. Let's see that first. முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா அதே கப்ல உளுந்து கூட நீங்க மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அக்கார்டிங்லி நீங்க எந்த கப் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி கழுவி நம்ம அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அதை ஊற வைக்க போறோம். ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ண போகிறோம் 1 hour. ஒன் ஹவர் நல்லா ஊறின பிறகு ரைஸ் நல்லா வடிகட்டிட்டு இப்போ ஒரு நல்ல க்ளீன் கிளாத்ல ஒரு காட்டன் கிளாத்லையோ டவல்லையோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வெயில காய வைக்காம வீட்லேயே ஃபேன் கடியிலையோ இல்லை நிழல்ல காய வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா ட்ரை ஆகிடும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் அந்த டவல் உறிஞ்சிக்கும். இப்போது நம்ம இதை எடுத்துட்டு நல்லா மிக்சிலே கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது மில்லுலேயோ இது வீட்டில் இருந்து மில்லில் கொடுத்து கூட நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு மில் இல்லாதனால நான் மிக்சிலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 2 கப்புனால ஈஸியாக நம்ம மிக்சிலேயே கிரைண்ட் பண்ணிக்கலாம். மாவு ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்ல ஃபைன் பவுடரா பண்ணிக்கலாம். மிக்சியில நல்லா அரைச்ச பிறகு அந்த பவுடர் நம்ம ஜலிச்சுக்கலாம். மாவு நான் 2 வாட்டி ஜலிச்சுக்கிறேன். ஒன்று அரைச்ச உடனே இன்னொரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஈரத்தன்மையில போன அப்புறமா இன்னொரு வாட்டி ஜலிச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எந்த கட்டி இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக இருக்கு. இப்போ நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும்னா இது நல்லா கையில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இது நல்லா ரோஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக நல்ல ஈஸியாக நம்ம கோலமாவு அளவுக்கு எப்படி ட்ரையாக இருக்கும் அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும். அப்போ தான் நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பதப்படுத்துகிற மாவை 2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோ சீடையாவது நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு இது நல்லா தாராளமாக போதும். இப்போ 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த ரேஷியோ 1:8. ஒரு கப்பு நம்ம பச்சரிசி போட்டோன்னா அதுக்கு 1/8 பார்ட் நம்ம உளுந்து போடணும். அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் உளுந்து. இந்த உளுந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் நல்லா அரைச்சி ஃபைன் பவுடரை அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போறேன் நான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் ஆகும். ஸோ உங்களுக்கு உப்பு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் தேங்காய் துருவல் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா கையில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மாவு கிரம்பிள் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இன்னொரு வாட்டி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ஒரு கையிலே உருண்டை பிடிக்க வருது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா வரும். சீடை உருட்டும் போது
மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்டக்கூடாது. லேசாக உருட்டினாலே போதும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் வந்து எஸ்கேப் ஆகும். ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் மாவு. அப்போ தான் வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் மெலிசாக சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பண்ணி ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லைன்னா க்ளீன் டவல்லையோ கொஞ்சம் நேரம் அதை ஏர் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஏர் ட்ரை பண்ண அப்புறமா நம்ம வந்து அது ஃப்ரை பண்ணிக்கலாம். மாவு வந்து ஈவன் ஷேப்பில் இருக்கணும் அவசியமே இல்லை, ரவுண்டாக இருக்கணும் அவசியமே இல்லை. ரொம்ப ரவுண்டாக போட்டாலுமே அது ஏர் எஸ்கேப் ஆகாது. அதனால கொஞ்சம் அன்ஈவனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஹீட்டில் இருக்கணும். ஹீட் பண்ண அப்புறமா நம்ம சீடை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சீடை வெடிக்காமல் இருக்கணும்னா இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து மீடியமில் இருக்கணும். திடீர்னு ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் ஆயில் வந்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா அதே ஹீட்டில் ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஈவனாக உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாகவும் சீடை இருக்கும். ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸாக ஆகும். அப்போ தான் சீடை வந்து உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ சீடை பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் மாறக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனாக லைட்டு கலரை மாறினோடனே எடுத்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு சீடை ரெடி. இப்போது நம்ம உப்பு சீடை பண்ணியாச்சு. எப்படி ஸ்வீட் சீடை வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை ரெடி. நம்ம ரெடி பண்ண அதே மாவில் எப்படி ஒரு வெள்ளை சீடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரை எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அது நல்ல சூட்டில் வந்து கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஜென்ரலாக பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துடலாம். நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எடுக்க முடியும். அதில் எதாவது கல் இருந்ததுன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருளை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தேங்காய் துருள் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கலர் மாறணும் அவசியம் இல்லை. லைட்டாக அதில் ஈரத்தன்மை போனால் மட்டுமே போதும். இப்போது சீடைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் வந்து பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கிற உளுந்து பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ண போகிறேன். அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்டமம் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு வாட்டி நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை சீடைக்குமே ஒரு சாஃப்டோ கன்சிஸ்டன்சி தான். சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி பண்ண அப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு அதே மாதிரி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை சீடை கூட அதே மாதிரி ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது சீக்கிரமாக நல்லா வெடிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஈவனாக மீடியம் ஹீட்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சஸில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய இருந்ததுன்னா உள்ளேருந்து வேகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை சீடை கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும். அதே மாதிரி லைட்டாக வந்து வெடிக்க செய்யும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது ஸ்வீட் சீடை ஆல்சோ ரெடி. வெள்ளை சீடை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் வாட்டி பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஸோ தட் அடுத்த வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. கண்டிப்பாக எல்லாரும் உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you again with an exciting recipe once again. Much love. Bye.